எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு எப்படி நம்ம ஸ்டார்டர் மேக் பண்ணுறது, அப்புறம் கெப்பாசிட்டர் எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும், அதை மாற்றி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இப்போ மோட்ரு ஓடலை, நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம், மோட்ரு ஓடவே இல்லை, அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சில இடங்களில் மோட்ரு ஓடிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு தண்ணி வராது. அப்ப நம்ம ஆர்ம்ஸ் ரேட்டிங்லாம் நம்ம செக் பண்றப்ப பாருங்க நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். அது ஏன் கரண்ட் டிஃபரெண்டா இருக்கு அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டருக்கு ஸ்டார்டர்ல 2 கெப்பாசிட்டர் இருக்கும். ஆனா சில மோட்டர்கள்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அதாவது சில இடங்கள்ல ஸ்டார்டிங் அப்புறம் ரன்னிங் கெப்பாசிட்டர் இருக்கும். சில இடத்துல ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் 2க்கு நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ இதோட வயரிங் கனெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஃபேஸ் நம்ம டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிட்டு எம்சிபி கொடுக்குறோம். எம்சிபில இருந்து எடுத்துட்டு அவுட்புட் நம்ம இங்க கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஸ்டார்டர் நம்ம மேக் பண்றதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா இது எம்சிபி டைப் ஸ்டார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நியூட்ரல் ஒயர் நம்ம டைரக்டாவே கனெக்ட் பண்ணிடுறோம். இது போல லிங்க் எடுத்து கொடுத்துறோம். இப்போ மோட்டர்ல இருந்து பாருங்க 3 வயர் வரும். RYB அப்படின்னு சொல்றது. அதை நம்ம ரிமைனிங் இருக்கிற 3 டெர்மினல்ல நம்ம RYB வயரை கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ல இருந்து 2 வயர் வரும். அதை நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நமக்கு எம்சிபில இருந்து வருதுல்ல, இதுல ஒரு டெர்மினலும் கெப்பாசிட்டரோட டெர்மினலும், அடுத்து அதுக்கு பக்கத்துல இருக்க டெர்மினல்ல இது போல நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது போல நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இது என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, ஃபேஸ் வேர் எடுத்து நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து நியூட்ரல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைரக்டாவே இங்க லிங்க் ஆகிருக்கும். இப்ப மோட்டர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியணும். அதுக்காண்டி என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மோட்டருக்கு போற சப்ளைல இருக்கிற ஃபேஸும் நியூட்ரலும் இதை எடுத்து நம்ம இண்டிகேட்டர்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டர் ரன் ஆகுறப்ப நமக்கு இண்டிகேஷன் நமக்கு ஆன் ஆயிடும். இப்ப இதுல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் வரும், எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா மோட்டர் ஓடல, ஒரு ஹம்மிங் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டென்சர் வீக்கா இருக்கலாம், இல்லைன்னா காயில் டேமேஜா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணக்கூடியது கண்டென்சரை செக் பண்ணுங்க, அது டேமேஜா இருக்கும் இல்ல வீக் ஆயிருக்கும். அதை மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹம்மிங் சவுண்ட் போயிடும், மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டர் ஓடிட்டு இருக்கும், ஆனா தண்ணி வராது. அப்ப மோட்டர் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். அந்த டைமிங்ல இங்க இருக்கிற நீங்க 2 வயரை மாத்தி வைங்க. அப்படி மாத்துறப்ப பாருங்க உங்களுக்கு மோட்டரோட டைரக்ஷன் மாறிடும். அப்ப மேல தண்ணி வரும். இதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மோட்டர் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு கிளாம் மீட்டர் போட்டு நீங்க செக் பண்ணுங்க. இல்ல அம்மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோட்டரோட கரண்ட் பாருங்க ஸ்டார்டிங்ல 6 to 7 டைம்ஸ் அதிகமான கரண்ட் எடுக்கும். ஆனா மோட்டர் ரிவர்ஸ்ல ஓடிச்சு அப்படின்னு சொன்னா 6 to 7 டைம்ஸ் எடுக்காது. ஒரு நார்மலான கரண்ட் தான் எடுக்கும். அதை வச்சே நம்ம மோட்டர் ரிவர்ஸ்ல ஓடுதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க நமக்கு ஃபேஸ் ஒயர் எம்சிபி வெளியே போற மாதிரி பாத்துக்கிறோம். நியூட்ரல் ஒயர் நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன வயர் சைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1 HP மோட்டர் அப்படின்னு சொன்னா 1.5 ஸ்கொயர் mm போதுமானது, காப்பர் வயரு. நீங்க வேணும்னா 2.5 போட்டுக்கோங்க. அடுத்து 1 HP 2 HP வரைக்கும் நீங்க 2.5 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.